பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. இந்த விசுவாசம் எதை குறிக்குதுன்னா, நம்ம எவ்வளவு கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கர்த்தரை நம்புவது எவ்வளவு முக்கியம். அதை தான் நம்ம படிக்க போறோம். பாருங்க, இதுக்கெல்லாம் விசுவாசம் ரொம்ப தேவையா இருக்கு. நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு எல்லாத்துக்குமே விசுவாசம் தேவை. கர்த்தர் பேர்ல விசுவாசம் வைக்கும் போது தான் பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் உண்டாகுது. பாருங்க, இந்த கிரேஸ் பேசுறவங்க, ஆசீர்வாதத்தை பேசுறவங்க பாவத்தை பத்தி பேசுறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யூடியூப்ல ஓடிக்கிட்டே இருக்குது. பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் நீதிமான்கள். பாவம் எப்படி நம்மளை மேற்கொள்ள முடியும்? நான் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். இப்படி எல்லாம் நம்ம வசனங்களை படிக்கிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, கிருபையை நாம் நம்பும் போது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான பலன் நமக்கு உண்டாயிருக்கு. நம்ம அதனால பாவம் செய்யலாமா? கிருபை நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா? கூடாதே. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். பாருங்க பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நாம் விசுவாசத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது. பாவத்தை நிச்சயமாய் நீங்க மேற்கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கர்த்தர் எப்படி உங்களை காப்பாற்றுகிறார், எப்படி பிழைப்பூட்டுகிறார், இதெல்லாம் தான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த வசனத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை நான் காட்ட போறேன். பாருங்க, உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். பரமபிதா எப்படியெல்லாம் பிழை பூட்டுகிறாருங்கிற வசனங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். யோபு 38:41 பாருங்க. யோபு 38வது அதிகாரம் 41வது வசனம். எப்படி அவர் காட்டு பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் எல்லாம் எப்படி அவர் பிழை பூட்டுகிறார், எப்படி அவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கிறார், இதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, யோபு 38வது அதிகாரம் 41வது வசனம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? காக்கை குஞ்சுகள்ல என்ன பண்ணுதான்? தேவனை நோக்கி கூப்பிடுதான். அப்ப தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவைகளுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். பரமபிதா அவைகளுக்கு பிழை பூட்டுகிறார். ஆச்சரியமா இல்லையா இந்த வசனம்? இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 147:9. இதெல்லாம் இப்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த வசனங்களை எல்லாம் தியானித்தோம். பாருங்க, அப்படியெல்லாம் இருக்கும்போது காக்கை குஞ்சுகளையே அவர் பிழை பூட்டுகிறார்னா நீங்க கவலைப்படலாமா? எதுக்கு ஒரு மாசம் தொடங்கின உடனே உங்களுக்கு கவலை வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. பாருங்க, சங்கீதம் 147:9வது வசனம் எடுத்து படிங்களேன். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்க, இப்ப காட்டு பட்சிகளுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கெல்லாம் இவர் எப்படி ஆகாரம் கொடுக்கிறாருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். பாருங்க என்ன சொல்றாரு? அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். அவர் உண்மையுள்ள தேவன். பாருங்க, அவர் சிருஷ்டிப்புல ஒன்றுக்கும் கூட அவர் ஆகாரம் கொடுக்காம இருக்கிறது இல்லை. ஈவன் புல்லுக்கும் கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார். புல்லுக்கும் கூட தண்ணியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க, மத்தேயு 10:29. மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது.
இப்போ பாருங்க, இந்த சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி ரொம்ப சீப்பானது, மலிவான விலைக்கு கிடைக்கும். எவ்வளோ ஒரு காசுக்கு 2 குருவி கிடைக்குமா? அப்போ அவ்வளோ ஒரு சீப்பான அடைக்கலான் குருவிகள். அந்த குருவிகளையும் நம்ம பிதா பிழை பூட்டுகிறார். அது மட்டும் இல்ல, பிதாவின் சித்தம் இல்லாமல் அந்த குருவியில ஒண்ணு கூட கீழே விழாதான். சாப்பாடு இல்லாம செத்து போறதோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. பிதாவின் சித்தம் இல்லாமல். பிதா அவ்வளோ கருத்தா இருக்கிறாரு. இந்த குருவிகளை, இந்த காட்டு பட்சிகளை, பூக்கள், பறவைகள் எல்லாத்து மேலேயும் அவர் அவ்வளோ கருத்துள்ளவராக இருக்கிறாரு பாருங்க. அப்புறம்தான் நம்ம இந்த வசனத்துக்கு வர்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம். முதல்ல நம்ம வாசித்தது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்போ அடைக்கலான் குருவிகளை பார்த்தோம், காட்டு பட்சிகளை பார்த்தோம், மிருகங்களை பார்த்தோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை பார்த்தோம். எல்லாத்தையும் அவர் பிழை பூட்டுகிறார். இத்தனைய பிழை பூட்டுகிறவர் உங்களை பிழை பூட்ட மாட்டாரா? உங்களை எப்படி மறந்துடுவாரு? இவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாரு பாருங்க. இப்படி இருக்கிறபடினால நீங்க கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லிதான் வசனம் நம்மளுக்கு போதிக்கிறது பாருங்க. இப்ப லூக்கா 12வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வருவோம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். பறவைகளை காட்டிலும் நீங்க எவ்வளவோ விசேஷித்தவர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுறதுனால நீங்க ஏதாவது ஒரு முழத்தை உங்க சரீரத்துல கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. இவைகளெல்லாம் காட்டிலும் நீங்க ரொம்ப விசேஷித்தவங்க. அதனால கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். நீங்க எதெல்லாம் தேடி ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு வீடு வேணும், வீடு வேணும்னு வீட்டை தேடி ஓடிட்டு இருக்கீங்களா? வேலை வேணும், வேலை வேணும்னு வேலையை தேடி ஓடிட்டு இருக்கீங்களா? ஒரு பாஸ் கொடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு பாஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அமைதியா அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்கள் பரம பிதா எப்படிப்பட்டவர் என்பதை சிந்தித்து பாருங்க. ஒரு நிமிஷம், ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட காரியம், இதெல்லாம் தேவை உங்களுக்கு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை. மத்தேயு 6வது அதிகாரம், லூக்கா 12 படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தேவை. இந்த காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு பறவைகளுக்கும் களஞ்சியம் இல்லை, அதெல்லாம் விதைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, ஒன்றும் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். ஆனா நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய வேலை, என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய நகைகள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இன்றைக்கு அமைதியா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து உங்கள் பரமபிதாவை குறித்து யோசித்து பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய மகத்துவமானவர், மகா பெரிய தேவன், அவ்வளோ பெரிய பெரிய பரம தகப்பன். உங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை, பரலோகத்தின் செல்ல பிள்ளை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன், அவரையே உங்களுக்காக கொடுத்தவர், எனக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கவலைப்படுகிறவர்களா இருப்பீர்களானால் இன்றைக்கு அந்த கவலையை விட்டுருங்க. வீணான கவலையை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றது பாருங்க, ஒரு கடுகு நேரா கிச்சனுக்கு போங்க. கவலை உங்களை மேற்கொள்ளுதா? இந்த மாசத்தை நான் எப்படி ஓட்ட போறேன்? வந்திருக்கிற பணம் இவ்வளோ கொஞ்சம், கமிட்மெண்ட்ஸ் இவ்வளோ ஜாஸ்தி, நான் எப்படி இந்த மாதத்தை நான் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த மாசத்தை ஓட்ட வேண்டாம். நேரா கிச்சனுக்குள்ள போங்க. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபர்களான இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வயதானவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரர்களா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கிச்சனுக்குள்ள போங்க. கடுகு டப்பா எடுங்க. ஒரு கடுகு எடுங்க. ஆண்டவர் என்ன அந்த கடுகை கையில வச்சு உங்க உள்ளங்கையில வச்சு பாருங்க. இந்த கடுகை காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கடுகளவு
விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போவாயாக என்று சொன்னா அது தள்ளுண்டு போகும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னா அதுவும் பெயர்ந்து போகும். உங்க வாயில எல்லா அதிகாரத்தையும் நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவை இந்த கடுகளவு விசுவாசம். ஒரு கடுகு. ஆண்டவர் எவ்வளோ நல்ல தகப்பன்னு பாருங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் அளவு, ஒரு வெங்காய அளவு சொன்னா கூட அவங்களால முடியாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு சின்ன கடுகு. இந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க எப்பேற்பட்ட காரியத்தையும் உங்களால சாதிக்க முடியும். இன்றைக்கு இந்த கடுகளவு விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள்ன்ற மகா பெரிய சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 1ஆம் தேதி. பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், காகங்களை பார்க்கலாம், மிருகங்களை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம் நாம் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். ஒரு அடைக்கலான் குருவி கீழே பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னா நம்ம எவ்வளோ முக்கியம். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு மயிர் கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அமைதியா உட்கார்ந்து இந்த பெரிய தகப்பனை குறித்து நீங்க தியானிங்க. இவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லுங்க. இந்த தேவன் கரத்துல இந்த மாதத்தை கொடுங்க. உங்களுக்கு வந்த சம்பளத்தை அவர் கரத்துல கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக எடுத்து கொடுங்க. மீதி எல்லாம் நீங்க கொடுக்கறத வச்சு ஆண்டவர் உங்களை 100 மடங்கும் 1000 மடங்கும் ஆசீர்வதிப்பார். எப்பவுமே நான் சொல்லுவேன், பேங்க்ல நம்ம போட்டு வைக்கும்போது நீங்க போட்ட பணத்துக்கு தான் வட்டி கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நாம் கொடுக்கும் பொழுது அது 100 மடங்கு பலன் தரும், 1000 மடங்கு நாம் பெருகுவோம். இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைகள் உண்மையுள்ளது, சத்தியம் உள்ளது. வார்த்தைகள் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கடுகளவு விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வோம். நீங்க அவருடைய உள்ளங்கைகள்ல வரையப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க அவரால் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டப்படுகிற அருமையான பிள்ளைகள். பிரியமானவர்களே, இந்த நல்ல தேவனை இந்த நாளில் நாம் பற்றி கொள்வோம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.